தனுஷ், கௌதம் மேனனின் "என்னை நோக்கி பாயும் தோட்டா" படப்பிடிப்பு இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. இப்படத்தில் தனுஷிற்கு ஜோடியாக ஒரு பக்க கதை படத்தின் நாயகி மேகா ஆகாஷை படக்குழுவினர் ஒப்பந்தம் செய்துள்ளனர். சூர்யா, சிம்பு போன்ற நடிகர்களின் மார்க்கெட்டை உயர்த்தியவர் என்பதால் கௌதம் மேனனின் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் அதிகப்படியான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படத்தை அஜித் நடிப்பில் உருவாக்கத்தான் கௌதம் மேனன் திட்டமிட்டிருந்தார். அஜித் இக்கதையை வேண்டாம் என்று மறுக்க, வேறு ஒரு கதையில் கௌதம் மேனன் அவரை நடிக்க வைத்தார். ஆனால் தனுஷிற்கு இந்த கதை பிடித்து போய்விட முதல் முறையாக கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பது உறுதியானது. "என்னை நோக்கி பாயும் தோட்டா" படத்தின் படப்பிடிப்பு இன்று காலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு கல்லூரியில் தொடங்கியிருக்கின்றது. படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தனுஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தலையில் தொப்பியுடன் கௌதம் மேனனும், கல்லூரி பையன் தோற்றத்தில் தனுஷும் காட்சியளிக்கின்றனர். தலைப்பிற்கு ஏற்றவாறு இப்படம் ஒரு போலீஸ் கதையாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்க, அதற்கு மாறாக மீசையை எடுத்துவிட்டு தனுஷ் நடித்திருக்கின்றார். "அச்சம் என்பது மடமையடா" படத்தில் மஞ்சிமா மோகனை அறிமுகப்படுத்தியது போல இப்படத்தில் மேகா ஆகாஷ் எனும் நாயகியை கௌதம் மேனன் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாஸ் ஜெயராமுடன் ஒரு பக்க கதை என்ற படத்தில் மட்டுமே மேகா நாயகியாக நடித்திருந்தார். இதனால் மேகா ஆகாஷிற்கு கௌதம் மேனன், தனுஷ் பட வாய்ப்பு கிடைத்திருப்பதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். தோட்டாவாக தனுஷ் பாய்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.